Hello everyone, welcome back to my YouTube channel TJ Suburbanai. ஓகே காய்ஸ், நாம் இப்போ வந்து ஜாக் ஃபால்ஸில் இருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 2:30. ஜாக் ஃபால்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ ஜாக் ஃபால்ஸ் டு முருதேஸ்வர் போகிறோம். ஸோ கூகுளில் வந்து 94 கிலோமீட்டர்ஸ் காட்டுது, 2 hours ட்ராவல். ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் காற்றோட தான் இருக்கும். முன்னாடி போயிட்டு இருக்கிறது ஸ்ட்ரீ, சைடில் விக்கி தான் என்னோடய ஃபோனில் வந்து கூகுள் மேப் பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஆல்மோஸ்ட் கோபுரோவில் பேட்டரி டவுன், ஸ்ட்ரீயோட ஃபோன் பேட்டரி டவுன், விக்கியோட ஃபோன் பேட்டரி டவுன், என்னோடய ஃபோனில் மட்டும் தான் கொஞ்சம் பர்சன்டேஜ் ஆஃப் பேட்டரி இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம கிளம்புறோம். ஜாப்பான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஒரு நல்ல ஃபீல். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளோட கோப்ரோட எக்ஸ்டர்னல் மைக் இல்லாத காரணத்தினால நான் வந்து அங்கங்கே வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. Okay, and it's time to say goodbye to Jog Falls. போய் கொட்டுறது ஸோ ஜாக் ஃபால்ஸ்லேருந்து கிளம்புன கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம வியூ வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு 2 சைடுமே மரம், அந்த வெளிச்சத்துக்கு வந்து அந்த க்ரீனோட லெவல் வேறு லெவலில் இருக்குது. ஷேட்ஸ் ஆஃப் க்ரீன் கூட சொல்லலாம். அப்படியே வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டெயின்ஸ் வந்து கேமராவில் தெரியுதுன்னு தெரியல, செம்ம ஃபீலாக இருக்குது. இந்த க்ரீன் ஒரு கலர், மவுண்டெயின் ஒரு கலர், வேறு லெவல் சூப்பராக இருக்குது. மவுண்டன் தெரியுதா? ஸோ இந்த இடம் தான். உள்ளே கொஞ்சம் தூரம் போய் வந்தோம்னா சராவதி ரிவரோட வேலி வியூ பாயிண்ட் சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கு. அது பயம் இல்லை, ஏன்னா நம்ம சன்செட் முருதேஸ்வர் போய் சன்செட் பார்க்கணுங்கிற ஐடியாவில் போயிட்டுருக்கோம். Wow, hanging bridge. வேறு நல்லா இருக்கே, செம்ம. ஒரு நிமிஷம், அங்கே எல்லாரும் பைக் ஓட்டுறாங்க. இப்போ நம்ம நிம்பஸ் அதில் ஓட்டியே ஆகணும். டே வாடா, உள்ள ஒரு ரைடு போயிட்டு வருவோம். சரி, அவனுக்கு கேட்கல போல, அங்கே கூப்பிட்றான். அதில் வண்டி ஓட்டுறாங்க, ஓட்டணும். எஸ், அதில் ஓட்டணும், அதை பண்ணுறாங்க, ஓட்டுறாங்க. ஸோ லோக்கல்ஸ்லாம் போகிறாங்க. ஸோ பைக் ஓட்டுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பார்த்த பைக்கும் அங்கே ஆப்போசிட்டில் வருது.
கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்கும். நோட்டீஸ் போட்டிருக்காங்க. எஸ், இதில் போட்டிருக்காங்க. ஸோ பைக் வந்து 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இனிமேல் என்ன இருக்குது, தைரியமாக ஓட்டுவோம். ஆத்தி சவுண்ட்லாம் கேட்குது. அங்கேருந்து பார்க்குறப்போ வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் பைக் ஓட்டுறப்போ சரியான ஹைட்டுங்க இது. கீழே மட்டும் விழுந்தா அவ்வளோதான். நல்ல ஆழம் புழக்கு. அப்படியே சைடு விட்டுருவோம். ஸ்பீட் போட், கீழே போட்டிங்கும் இருக்கு. ஸோ அதான், ஒரு பைக்கு அசால்ட்டாக போகலாம். ஆப்போசிட்டில் பைக் வந்துச்சுன்னா யாருன்னா ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி சாஞ்சால் தான் போக முடியும். ஸோ அதோ இப்போ பாருங்கள், ஒருத்தர் வராது, நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். நம்மகிட்ட லக்கேஜெலாம் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்துட்டாங்க. பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு வாய்ஸ் ஓவர் தான். ஸோ வீடியோவோட மேட்ச் ஆகணுங்கிறதுக்காக அப்படியே வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் எதனா அவுட் சிங்காக ஃபீல் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஸோ அப்புறமா தான் இந்த வண்டி ஓட்டுறப்போ எனக்கு வந்து தெரில. நான் அப்புறமா கூகுள் பண்ணி பார்த்தப்போ தான் தெரிஞ்சு இது வந்து சாம்ஷி ஹேங்கிங் பிரிட்ஜ். ஸோ இந்த வில்லேஜ் வந்து சாம்ஷி. ஸோ அந்த சைட்லேருந்து இந்த வில்லேஜை கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஹேங்கிங் பிரிட்ஜு. அவங்க ரொம்ப தூரம் சுற்றி வரணும். நம்ம ஹிஸ்ட்ரியோட சந்தோஷத்தை. சரி, மறுபடியும் ரிட்டர்ன் போகிறோம். சேம் ஹேங்கிங் பிரிட்ஜ். இந்த வாட்டி கொஞ்சம் தைரியமாகவே போகலாம். ஆல்ரெடி ஒரு முறை ஓட்டியாச்சு. வேறு லெவலில் இருக்கு. இந்த பக்கம் வேறு லெவலில் இருக்கு. ரெண்டு சைடும் சூப்பராக இருக்கு.
ஓகே, இது நெக்ஸ்ட் பிரிட்ஜு. அதே ஷராவதி ரிவர். ஆனால் இந்த ஷராவதி ரிவர் வந்து இங்கே வந்து கடலில் கடற்கரை இடம். ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு பேக் வாட்டர்னு கூட சொல்லலாம். அந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறைய மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்லாம் தெரியுது, சின்ன சின்னதாக. உங்களுக்கு அங்கே தெரியுதா? அப்புறமா அங்கே வண்டியை நிப்பாட்டி பார்த்தோம். அதில் வந்து ஒரு சின்னதாக சேவ் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பார்க்கும் இருக்குது. இல்லை போய் அங்கேயும் பார்க்குறதுக்கு. ஸோ எங்களுக்கு மெயின் டார்கெட் முருதேஸ்வர் போகிறது தான். ஸோ முருதேஸ்வருக்கு கரெக்டாக சன்செட்டுக்கு போயிருந்தோங்கிறது. நான் லஞ்ச் சாப்பிடல, நடுவில் எங்கேயாவது ரெஸ்டாரண்ட் பார்த்து சாப்பிடுவேன். ஸோ ஸ்ரீ இந்த இடத்த கவர் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, நான் கவர் பண்ணுறேன், நீ பார்த்துக்கோ. ஸோ அதான் நாங்கள் சொன்ன மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். ஸோ இங்கே போட்டிங்கும் அவைலபிளாக இருக்குது. அந்த பக்கம் எல்லா இடத்துலையும் போட்டிங் இருக்குது. பெரிய பிரிட்ஜ் தான் இது. திருமாடு ஒரு கொள்ளிடம் பிரிட்ஜ் மாதிரி பெரிய பிரிட்ஜ். ஆனால் அந்தளவுக்கு பெரிய பிரிட்ஜ் இல்லை. ஆனால் அதில் பாதி லெவல் இருக்க மாட்டேங்குது. ஓகே, அடுத்தது முருதேஸ்வர் பக்கம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃபைனலி இப்போ மணி பார்த்தீங்கன்னா 5:30 மணி. நம்ம வந்து முருதேஸ்வர் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்தாச்சு. அந்த வெஸ்ட் கோஸ்டல் ரோடு ஹைவேலேருந்து. ஸோ அங்கே வந்து லெஃப்ட் எடுத்து கோயிலுக்குள்ளே என்ட்ரா வரோம். ஃபைனலி கேம் டு முருதேஸ்வர். ஓகே, ஸோ அதுதான் டவரு. ஒன்று அந்த டவரில் வந்து லிஃப்ட் அவைலபிளாக இருக்குது, மேலே போகலாம். T90. Wow. Soda. நிறைய பேர் விருப்பப்பட்டு வராங்க. இந்த லைனில் வந்து நிறையா டிஎன் பார்த்து பார்த்தோம். பைக் 1-2 பார்த்தோம். பைக் தான் வந்துருக்காங்க. தெரியும் நினைக்கிறேன். போனால் போக முடியும். இங்கே எடுக்கிறதுக்குள்ள ஆறுன பாம்பான்னு அடிச்சிட வேண்டியது. So all we need to find is the parking for bike parking. ஆத்தி உள்ள கடல்ல இருக்கு. This is south அவுட் வழியா உள்ள விடுறாங்க. கடல் சமையல்லாம் நல்லா இருக்கும். நாங்களும் நல்லா இருக்கும்.
எங்க பைக் என்ன பண்றது? இதுக்கு லிஃப்ட் வசதிலாம் இருக்குடோ. இந்த பக்கம் வந்து கடல், பீச், இந்த பக்கம் இந்த கோபுரம். சாரி, கோபுரத்தை வந்து நான் கவர் பண்ண மிஸ் பண்ணிட்டேன். கோபுரில் 2 நிமிஷம் தான் பேட்டரி, 2%. அதை வச்சு லாஸ்ட் வீடியோ எடுத்துக்கிறேன். அண்ட் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் guys. Bye bye. Thank you for watching.